போன வாரம் வி ஹேட் அ பேஷண்ட். அதுக்கு ஒரு ஹஸ்பண்ட், அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணோட மதரோட அம்மா அப்பா, ஹஸ்பண்ட், அந்த மதர் லா ஃபாதர், என்டையர் ஃபேமிலி கேம். அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு டெலிவரி ஆகி 2 months. ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி அப்போ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பொண்ணு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த குழந்தை இப்போ 3.5 வயசு ஆகுது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. அந்த பொண்ணு டெலிவரி ஆகி இப்போ 2 months ஆகுது. குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஆனால் சடனாக அவ்வளோ ஒரு 2-3 டேஸாக குழந்தை பிறந்து ஒரு 1.5 மாதம் நல்லா இருந்தா. ஷீ ஸ்டில் ஃபீடிங். இந்த 2-3 டேஸாக வந்து ஷீ டசன்ட் வாண்ட் டு ஃபீட் த பேபி. ஒரு ரூமில் தனியாக இருக்கா. நான் வெளில வர எனக்கு பிடிக்கல, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, என் குழந்தைய என் கண்ணில் காமிக்காதீங்க, இது வேற யாரோ குழந்தை மாதிரி இருக்குது, இது ஏன் குழந்தை இல்லை. என்டையர் சடனாக ஒரு 2-3 டேஸில் இது ஃபுல்லாகவே மாறிடுச்சு. சடனாக யார்கிட்டையும் வீட்டில் சொல்லாமல் வெளில போய் ஏதோ ஒரு கோவிலில் போய் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைய வந்து வீட்டில் விட்டுட்டு, தங்கச்சிக்கிட்ட வீட்டில் விட்டு, என்டையர் ஃபேமிலி கேம். த ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டெல் தம் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் அ ப்ராப்ளம். அது நார்மல் இல்லை. இப்போது இந்த பேஷண்ட்டை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்காமல், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுற, இது உன் குழந்தை தான் அப்படின்னு கொஞ்சம் எதிர்த்து பேசியும் இல்லை, அவங்கள லைக் எதான கொஞ்சம் ஹார்ஷாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்காமல் அந்த மதரை வந்து இன்னும் கொஞ்சம் பொம்பார்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கோச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் போயிருப்பாங்க.